இதில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய அரும்பு வச்சுருக்குது. பார், அரும்பு வச்சுருக்குது ஜாதி மல்லியில். இது பூக்கட்டும், இது பூத்தா நம்ம ஒரு இது கொடுக்கலாம். இது வந்து நான் கட் பண்ணி விடணும்னு சொல்லினே இருந்தேன். இந்த கருவேப்பிலை செடியை எவ்வளோ நாள், எப்படியோ 6 மாதத்துக்கு மேலே ஆச்சு இந்த கருவேப்பிலை செடி வச்சு. அப்படியே இருக்குது, அது மாறாமல். இது கனகாமர செடியும் எடுத்துகிட்டு புதுசாக வருது. அந்த கனகாமர செடி எடுத்து நட்டலாமான்னு பார்க்குறேன் நான். இதில் நம்ம ரோஸ் செடியில் வந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், புது துளிர் நிறைய வந்துருக்குது. எல்லாத்துலேயுமே துளிர் வந்துருக்குது, நிறைய பூ பூக்கும். இந்த கத்திரிக்காய் செடி நம்ம அங்கேருந்து இங்கே எடுத்துன்னு வந்து வச்சுமே பார்த்தேன். நேற்று பேஞ்ச மழையில் மொத்த பூவெல்லாம் கீழே கொட்டிட்டு மாதிரி ஆகிட்டு பாருமா. இந்த கனகாமர செடியெல்லாம் நல்லா இருக்குது. இந்த செம்பருத்தி செடியில் வந்து ஒரு பூ பூத்துருக்குது, அடுக்கு செம்பருத்தியில். ஆனால் அரும்பு நிறைய அரும்பு வச்சுருக்குது பாரு. இல்லை, இந்த இதில் வந்து இதுனா இந்த கிர்னி பழ செடி நிறைய பூ இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். மொத்தத்தையும் இந்த அணில் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு போயிட்டுக்கிறாங்க. இந்த எவ்வளோ பூ எடுத்துருத்த வேஸ்ட். இது கரும்பு முருங்கை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கரும்பு முருங்கை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 3 களை வந்துருக்குது. இதுலேயும் பூ வர மாதிரி தான் தெரியுது. ஆனால் இது இன்னும் கொஞ்சம் உயரமாக வளர்ந்த பிறகு நம்ம விடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. நாட்டு கனகாமர செடியில் வந்து பூ நிறைய இருக்குது. ஆனால் இப்போ பறிக்க முடியாது, வெயிலாக இருக்குது. நம்ம இன்னொரு நாளைக்கு வந்து மெதுவாக பறிச்சிக்கலாம். இது பாருங்கள், நம்ம அடுக்கு செம்பருத்தி செடியில் வந்து எத்தனை களை வந்துருக்குது பாருங்க. ஒரே ஒரு குச்சி தான் நட்டேன், நிறைய களையாக இருக்குது. இது நம்ம சம்பங்கி செடியும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பச்சை கிளி இருக்குதுப்பா. இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரொம்ப நாளாக பார்த்து தேடினே இருந்தது, இப்போ வந்துருக்குது. இங்கே பாருங்கள், எல்லா கலையிலையுமே அரும்பு வச்சுருக்குது செம்பருத்தி. இதில் வந்து 2 அரும்பு வச்சுருக்குது, இதில் 2 அரும்பு வச்சுருக்குது. ஒரு கலையிலையுமே 2 இதில் 3 அரும்பு வச்சுருக்குது. இது எல்லாத்துலேயுமே பூ பூத்தாக ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கலரும் அவ்வளோ அழகு, அந்த செம்பருத்தி கலரு. பூத்த பிறகு நம்ம பார்க்கலாம். அதனால் இது பூக்கிறதுக்கு எப்படியும் இன்னும் 2 நாள் ஆகும்.